உந்துதலாக்கிய தூய ஆவியார் என்னும் சமாதானமும் உண்டாகும். என்ன தோமோ இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே, மகிழ்ச்சியோடுமை தொழுது கொள்வதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனிட அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்ற சங்கீதத்தின் பிரகாரம் ஆண்டவரே, மகிழ்வுள்ள இதயத்தோடு இந்த அருமையான ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். சாம் எங்களுக்கு யெகோவா ஈரேயா இருந்து எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தீர். இம்மானுவேலராக எங்களோடு கூட நீர் நடந்து வந்திருக்கிறீர், எங்களுக்கு துணை செய்திருக்கிறீர். சாம் எபனேசராக எங்களை காத்து வந்திருக்கிறீர். இவை எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து தொழுது தோத்தரிக்க நீர் இந்த வேளையில் எங்களுக்கு அருள் கூர்ந்திரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாமி, வந்திருக்கிற அத்தனை திருமக்களையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த வழிபாட்டிலே நடக்க இருக்கிற எல்லா கூறுபாடுகளிலும் உம்முடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். சாமி, இந்த வழிபாட்டை உம்முடைய விருப்பத்திற்கிணங்க நாங்கள் ஆண்டவரை ஏறெடுத்து அதன் வழியாக உம்முடைய பெயர் ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே உங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 258 இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 258. இயேசுவே உம்மை கண்ண உம்மை காணுங்க அனிடமே பரே ஓவே கோவே என்கிற நாதம் மாய்ந்து அரே நீ நம்பிக்கை ஆகவே சார்ந்த முள்ளமாந்த சந்தோஷம் கேட்கோவே கேட்போ கேடுவோ ஓம் நீ வீரிய
நம்மாயோ கண்டடைந்தோரின் பாக்கியசே யா சொல்ல முடியும் இயேசுவே நன்மை யாவரும் நின்றவாறே முதலாம் பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறையை பின்பற்ற கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்தரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசு ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரன்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம் தேவனாய் ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டெடுக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுதுகள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவரே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியிலே மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்ம எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவர் மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய திரு வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானதுக்காக வேண்டிக் கொள்ளவும் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்தரித்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடைய கூட சேர்ந்து பாவ அறிக்கையை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் தாழ்ந்த இருதயத்தோடு கடவுளுடைய சன்னதி முன்பாக பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாகிய அடியாருக்கு இறங்கும்.
தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். நன்றிந்த இதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். குறிப்பாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மிதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமக்கு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல நீங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 18வது ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். எளியோரின் கடவுளே, உம்முடைய அருட்கொடை மற்றும் நற்குணத்தால் படைப்பை புதுப்பித்து நிரப்புகிறவரே, எம்மை சுற்றியுள்ள உலகின் தேவையை பார்த்திட எமது இருதயத்தையும் மனதையும் திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவை போல அன்புடனும் அக்கறையுடனும் அனைவருக்கும் எம்மை வெறுமையாக்கி அநேகருக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பகிர்ந்தது போல நாங்களும் வாழ்ந்திட உதவியருளும். உம்மோடும் தூய ஆவியோரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். மறந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார். சிறு பிள்ளைகள் என்னையத்தம் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. லூக்கா 10:16. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றே எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:8. திறப்புலங்கள் எண்ணத்தை வணியத்தை திட குணங்கள்
கொடுங்கள். அவைகளை தன்னபனாங்கள் பரத ராஜ்யம் அப்படிப்பட்ட லூக்கா 18:14. சிறு பிள்ளைகளை எண்ணத்தில் வடுவதற்கு இடம் கொடுங்கள். அவைகளை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. லூக்கா 18:16. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை சிறு பின்னாடிருங்கள். அருமையான நம்முடைய ஞாயிறு பள்ளி குழந்தைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரத்திலே ஜெபம் எடுப்போம். சிறு பிள்ளைகள் இடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னவரே, நடுநிலையத்தோடு தோத்தரிக்கிறோம். இந்த சிறு பிள்ளையினுடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளும், என்ன ஏற்றுக்கொள்ளுறான்னு சொல்லியிருக்கிறீரே சாமி. அப்படிப்பட்ட உள்ளத்தை நீ விரும்புகிறீர். அருமையான இந்த குழந்தைகள் இந்த நாட்களிலே விவிதமான மனப்பாட வசனங்களை கற்றுக்கொள்ளவும், இன்னும் அநேக சத்தியங்களை, கதைகளை, நன்னெறி போதனைகளை இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் வழியாக தெரிந்து கொள்ளும் நீ கிருபை கொண்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீ ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் அவர்களை நிரப்புவீராக சாமி. இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரை அவர் நற்சாட்சியாய் திகழ வேண்டும் சாமி. ஆமாண்டவரை வருகிற காலங்களிலே திருச்சபையுடைய தூண்களாக இந்த சமுதாயத்திலே இருந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக ஆண்டவரை திகழ்வதற்கு நீர் இப்பொழுதிருந்தே அவர்களை தயார் செய்வீராக. குறிப்பாக இந்த ஞாயிறு பள்ளியை பொறுப்படுத்த நடத்துவர்களையும் இந்த கடத்தை தருகிறோம். விசேஷித்த ஞான வரங்களினாலே அவர்கள் நிரப்புவீராக. அவருடைய தாய் தந்தையருக்காக உடன் பிறந்தோருக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. திருச்சபையாக இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய திருநாமத்தினாலே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசு இரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்திருக்க இப்பொழுது திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 முடிய. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 முடிய. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினில் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டார். வாசிக்க வேண்டிய இரண்டாம் நிருபம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை. யாக்கோபு 2:1-7 வசனங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாசத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரை கேளுங்கள்.
தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவா உங்களை நியாயாசனத்துக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவா தூஷிக்கிறார்கள். பாடம் முடிந்தது. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத பகுதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 145. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 145. ராஜாவாகிய என் தேவனை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. வனுப்புத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்னையில் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுகிறதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிக்க கடவது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 முடிய. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்க பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான்.
அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உபவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசலை விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர விதி அறிக்கை. கடந்த 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பை காணிக்கை 5835, ஸ்தோத்திர காணிக்கை 7700 ரூபாய். நன்றி காணிக்கை செலுத்தினவர்கள் மிஸ்ஸஸ் வினி ரேய்மான் 500 ரூபாய், மிஸ்ஸஸ் சாந்தி எபினேசர் 500 ரூபாய், மிஸ்டர் மதுரநாயகம் எபினேசர் 500 ரூபாய். அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டமும் வாலிபர் ஐக்கிய சங்க கூட்டமும் நடைபெறும். பிள்ளைகள் தாய்மார்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 27/9/2024 வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாள். அன்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவான நாள். ஆகவே அன்றைய நாள் மாலை ஆராதனை சிறப்பு ஜப ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கூடுகையிலே நாம் தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக கர்த்தருடைய தொடர்ந்து வழிநடத்தலுக்காக நாம் சிறப்பாக கர்த்தரிடத்துக்கு கூடி நாம் நன்றி செலுத்த இருக்கிறோம். சபையார் உற்சாகமாக வந்து பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 29 மாதத்தின் 5ஆம் ஞாயிறு காலை ஆராதனை ஜப ஆராதனையாக நடைபெறும். சந்தா அட்டை பற்றியதான அறிவிப்பு. சந்தா அட்டைகளிலே நீங்கள் ஒவ்வொரு மாதம் வைக்கின்ற சந்தாவை நீங்கள் எழுதி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அநேக ஊழியங்களுக்கு நீங்கள் வாக்கு செய்திருக்கிறீர்கள். ஆலய வளர்ச்சி, ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் போன்ற பிற காலங்களிலும் நீங்கள் மாதம் மாதம் அந்த தொகையை செலுத்தும்படியாக அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். சந்தா அட்டைகளிலே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். காணிக்கைகள் நிறைய பழைய நோட்டுகள், கிழிந்த நோட்டுகள் வருகின்றது. கர்த்தருக்கு படைப்பதை நாம் நன்றியோடு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து உற்சாகமாக நல்ல பொருளை காணிக்கையாக, நல்ல நோட்டுகளை நீங்கள் காணிக்கையாக படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த நாட்களிலே நம்முடைய திருமண்டலத்தின் வழியாக செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெற்றது. அநேக திருச்சபை குடும்பங்கள் பங்கு பெற்றீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய ரோல் கால் திருச்சபையினுடைய பெயரழைத்தல் நிகழ்ச்சியிலே நாம் பங்கு பெற்றோம். அதை குறித்ததான ஒரு சிறிய வீடியோ கிளிப்பை நீங்கள் பாருங்கள். அதில் பங்கு பெற்ற திருச்சபையின் குடும்பங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன்.
தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் ஐயா. ரைட்டு. கர்த்தருக்கு பங்கு பெற்ற குடும்பத்தின் மக்களை ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகின்றேன். கிராம சபைகளிலிருந்து அநேகர் வேன் பிடித்து வருகிறார்கள். நமக்கு தடுக்கி விழுந்தால் உண்டு. ஆனால் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதிலே நாம் காலதாமதப்படுத்துகின்றோம். ஆக விதமான கூடுகைகள் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நடைபெறுகின்றது என்பதை அறிந்து பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல கடந்த கூடுகையிலே நான் அறிவித்த வண்ணமாக HMS அருட்பணியாளர்களுடைய ஊழியங்களுக்கென்று 2 நபர்கள் நம்முடைய திருச்சபையின் சார்பாக 3 பேர் கொடுத்திருந்தார்கள். அவர்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். அவர்களை நமது பேராயர் ஐயா அவர்கள் அன்றைய நாளிலே கௌரவப்படுத்தினார்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை குறித்துதான ஒரு வீடியோ கிளிப்பும் நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக மகிழ்விக்கும் அண்ணாவுக்குரிய பரிசு பட்டியலை கிறிஸ்தவ கல்வித்துறை இயக்குனர் டேவிட்சன் பால் ஜேக்கப் ஐயா அவர்கள் பெயர் வாசிக்க பரிசுக்கிரமாக வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய வியாக்குல மேரி அம்மா அவர்கள் அதற்கான சான்றிதழை பெற்றார்கள். மற்றும் ஜோசிமா ஜெரின் ஜோசப், ஜுனோ பிரிசில்லா ஆகியோரும் அவர்களுக்குரிய சான்றிதழ் மற்றும் இந்த நினைவு பரிசையும் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவருடைய நாமத்திலே அவர்களை வாழ்த்துகின்றோம். இந்த அருட்பணி ஊழியர்களை குறித்ததான ஒரு வீடியோ கிளிப்பும் செய்தி வேளையிலே உங்களுக்கு பகிரப்படும். ஆக உற்சாகமாய் அதே போல மகிழ்விக்கு மன்னாவிலே நாம் வருடந்தோறும் பரிசுகளை பெற்று வருகிறோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். சாந்தி எபினேசர் அம்மா அவர்கள் வருடந்தோறும் பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அவர்களை பாராட்டும் விதமாக மரகதம் அம்மா அவர்கள் அவர்களுக்கு ஒரு சார்பை அறிவித்து மூன்றாவது பரிசாக இந்த முறை முதல் முறை தேர்வு எழுதின அருமையான சகோதரி மிஸ்ஸஸ் செலஸ் சகாயம் அவர்கள் பரிசு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். திருமதி செலஸ் அவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்காங்களா? விஜயராணி அம்மா அவர்கள் முன் வந்து அவர்களை வாழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கரங்களை தட்டி அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவோம். அம்மா அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த வயதிலும் அவர்கள் கர்த்தருக்கென்று அவர்கள் இந்த பணிகளை செய்து வருவது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். வாலிபர் பிரிவிலும் இந்த வருடத்திலே புதிதாக தேர்வு எழுதின அருமையான சகோதரி செலஸ் அவர்களையும் வாழ்த்துகின்றோம். அவர்கள் குடும்ப சூழல் மத்தியிலும் கர்த்தருக்கென்று இந்த தேர்வை எழுதி பரிசை பெற்றிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய நாமத்திலே கர்த்தருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற நாட்களிலே நம்முடைய திருச்சபையில் வேத ஆராய்ச்சி நடைபெறும்படியாக யோசித்திருக்கிறேன். ஆகவே வேத ஆராய்ச்சியானது புதன்கிழமை நடைபெறும். அதை குறித்துதான அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று குடும்ப ஜெப கூட்டங்கள் நீங்கள் இல்லங்களிலே வாய்ப்பு இருக்கின்ற பொழுது உங்கள் இல்லங்களை கர்த்தருக்கென்று திறந்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட்டேஜ் பிரேயர்ஸ் நம்முடைய திருச்சபைகளில் தேவை. ஆகவே அதை மனதில் வைத்தவர்களாக நீங்கள் அதற்காக ஜெபிக்க, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்கள், இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை காணுகின்றவர்கள் 22/9 மிஸ்டர் சாம் கிராஸ் ஞானதாஸ், பேபி நெஹேமியா ஜோஸ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 25/9 ப்ரொஃபஸர் குணராஜ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 26/9 மிஸ்டர் ஜான் தேவசகாயம்
மாஸ்டர் கிறிஸ் கிளாட்வின் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 27/9 மிஸ்டர் லூக் மார்டின் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். ஆண்டவருடைய நாமத்திலே பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை வாழ்த்துகின்றோம். கர்த்தர் இது போல பல பிறந்தாண்டுகளை தந்து அவர்களை அவருடைய கருவியாய் சாட்சியாய் பயன்படுத்துவாராக. பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகின்றவரே, உம்முடைய கரங்களிலே புதிய பிறந்தாண்டை பெற்றிருக்கிற எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் கட்டளையிட்ட பிறந்தாண்டுகளிலே உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய இரக்கமும் காருண்யமும் அடைக்கலமும் உம்முடைய பலனும் சுகமும் நிறைவாய் குடும்பத்தின் மக்களோடு இருக்க இதுபோல பல பிறந்தாண்டுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing beneath. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. கடவுள் தாமே அருமை குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாம் ஒரு சாட்சியை கேட்போம். திருமதி பிரேமலதா ராஜா ரவி அம்மா அவர்கள் ஒரு சாட்சியை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருப்பதாக. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போது இது பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டென்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போது என் பொண்ணு ஊர்லேருந்து வந்த நேரம் அவள் கூடயே இருந்து அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் இருந்து கவனிச்சுக்கிட்டு இப்போ எல்லாம் நல்லாயிட்டு அப்புறம் வீட்டுக்கு இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஊழியத்து நிமித்தமாக அநேக இடங்களுக்கு செல்வதனால அவங்களுக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ சமீப நாட்களில் அந்த அல்சர் ரொம்ப சிவியராகி அவங்களால சாப்பிடவே முடியலை, வயிற்று வலி, வாமிட்டு எல்லாம் வந்தது. அப்போது நாங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறப்ப அவர் ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பார்க்குறப்ப தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் ஒரே புண்ணு, பயங்கர புண்ணு. அவங்களுக்கு யூரின் வேறு கொஞ்சம் ரொம்ப நாளாக எல்லோவாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை டேப்லெட் எடுக்கிறதுனால நாங்கள் அதை அவ்வளோவா கேர் எடுக்கலை. சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்போ அவங்களுக்கு சிவியரான ஜாண்டிஸ் வேறு வந்துருச்சு. அதாவது ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கணுமா, ஆனால் அவங்களுக்கு 12 பாயிண்ட் இருந்தது. ரொம்ப சிவியரான ஜாண்டிஸ். அதனால் அவங்களுக்கு ஒரு 12 kg ரெடியூஸ் ஆகிட்டாங்க சாப்பிடாமலே இருந்து. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அல்சருக்கும் இந்த ஜாண்டிஸ்க்கு எல்லாம் டேப்லெட் வாங்கிட்டு நாங்கள் வரும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஹார்ட்டுக்கு போடுற டேப்லெட்டு கொஞ்சம் தீர்ந்துருச்சு, அதனால் ஹார்ட்டுக்கு டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானும் என் தம்பியும் சொன்னோம், இல்லை இந்த ஜாண்டிஸ் முடிஞ்சிடட்டும், நம்ம அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம், அதனால் அந்த டேப்லெட்டே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி நானும் என் தம்பி யோசனை சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு 2 days இருக்கும். காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வாய்க்கு பிடிக்கும்போது வாயிலிருந்து ஒரே பிளட்டு. எங்கேருந்து பிளட்டு வருதுன்னே தெரியலை. அப்புறம் பார்த்தா எளுலேருந்து பிளட்டு வருது. அது நிற்கவே இல்லை. 5 மணிக்கு ஆரம்பித்தது 7 மணி வரைக்கும் பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நாங்கள் ஹார்ட் டாக்டர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணோம். சரி கேட்குறப்ப அவர் 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அந்த 11 o'clock வரைக்கும் பிளட்டு ப்ளீடிங் நிற்கவே இல்லை. வீடு ஃபுல்லாக ஒரே பிளட்டு. அதாவது ஜிங்க்கு, பாத்ரூம் எல்லாமே ரத்த வாடை. அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். அப்போது டாக்டர்கிட்ட போகிறப்ப அவர் முதல்ல நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ பல் டாக்டர்கிட்ட போகிறப்ப அவர் சொன்னார், பல் டாக்டர் ரூம்குள்ளே நுழையப்போ அவர் பின்னால் அவ்வளோ ஒரு பெரிய விக்கிரகம். அவர் சொன்னாரா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார். நான் பாஸ்டராக இருக்கேன். பாஸ்டர், உங்கள் ஏசு தான் உங்களை காப்பாற்றிருக்காரு. இந்த ப்ளீடிங் மட்டும் வேறு ஏதாவது இடத்துல இருந்து வந்துருந்துன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை பிரெயினோ அல்லது இன்டர்னல் எங்கேயாவது ஆர்கன்லேருந்து ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் ஏசு தான் உங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது 3 மணி நேரம் நிற்காமல் ஒரு 3 டேஸ்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ வச்சு விட்டார் போல் பல்லில். அப்போ ஹார்ட் டாக்டர் வந்து சொன்னாங்க, ஏன் நீங்கள் ஜாண்டிஸ் வந்தோடனே என்கிட்ட வரல? அது வந்து அந்த பிளாக் இருக்கிறதுனால அந்த ஒரு தின்னாக்கிறதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்களாம், பிளட்டு தின்னாகிறதுக்கு. அதான் இந்த டேப்லெட் அந்த டேப்லெட் எல்லாம் சேர்ந்து அது எந்த ஒரு சின்ன ஹோல் இருந்தாலும் அது வழியாக வந்துருமா. அதனால் அவர் ஏன் நீங்கள் வரல என்கிட்டன்னு சொல்லி சத்தம் போட்டார். அப்போ அவர் டேப்லெட் எல்லாத்தையும் குறைச்சி கொடுத்தாரு. கடவுளோட கிருபையினால் ஜாண்டிஸ் இப்போ நல்லா க்யூர் ஆகிட்டு, அவங்களுக்கு அந்த அல்சரும் ஒரு 80% க்யூர் ஆகிட்டு. உபத்திரப்பட்ட நாட்களில் கூட கர்த்தர் எங்களோடு இருந்தார். உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலும் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் இந்த உபத்திர நாட்களில் கர்த்தர் எங்களோடு இருந்து இன்னும் அவர் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தார். இந்த நாட்களில் என்னோட சகோதர சகோதரிகள் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. எனக்கு கன்சோல் பண்ணுறதும் சரி, எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதும் சரி, உதவி செய்கிறது பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது எல்லாத்தையும் என் சகோதரர் என் கூட இருந்தாங்க. குறிப்பாக என் நன்றி சொல்லணும், என் தம்பிக்கு நான் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, ஹார்ட் டாக்டரு, பல் டாக்டரு, எல்லா டாக்டர்கிட்டையும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து அவங்கள பார்த்துக்கிறது, அதோட எம்ஆர்ஐ ஸ்கேனு அது இதுன்னு எல்லாத்துக்கும் அவன் கூட அந்த 1 மாத காலமாக எங்களோடு பயணித்தான். அதுபோல் அவங்களுக்கு பழங்க வாங்கி தர்றதாகட்டும் அல்லது வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடுறதாகட்டும், அரிசி முதற்கொண்டு இந்த மாதம் அவன் தான் எங்களுக்கு வாங்கி போட்டு ஒரு தம்பி மாதிரி இல்லை, ஒரு மகனை போல் எங்களை பாதுகாத்து கொண்டான். அதனால் அவனுக்கு அதிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளோ நன்மை இன்பமாக இருக்குது. அது ஆரோன் சிரசிலும் தாடியிலும் அங்கிலும் வழியதான் நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது போல் இந்த அன்பில் நாங்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும்னு கர்த்தர்கிட்ட அதிகமாக வேண்டுதல் செய்கிறேன். இன்னும் ஒரு சின்ன சாட்சி, எங்கள் வீட்டில் ஒரு டாக் உண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே நேரத்தில் அதுவும் ரொம்ப சிக்காயிருச்சு. அதுக்கு காலு பின்னால் ஒரு பக்கம் இழுத்துக்கிருச்சு, நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்போ அவர் சொன்னார், இது ரொம்ப ஏஜ்டு ஆயிடுச்சு, அதனால் இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் மனசு கேட்காம ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவோன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். அந்த எக்ஸ்ரே எடுக்கிற டாக்டரும் சொன்னார், இல்லை இது இனிமேல் இந்த 2 காலுமே இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்க என்னால் முடியவே இல்லை. அவன் செத்து போயிருந்தா கூட நாங்கள் அழுதுட்டு விட்டுருவோம். அவன் 2 காலும் நடக்க முடியாமல் இழுத்து நடக்கிறத என்னால் பார்க்கவே முடியலை. அப்போ அதுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணோம் பாரப்பட்டு. ஒரு டாக்டர்கிட்ட காட்டுறப்ப அவர் சொன்னார், மெடிசன் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே என் கண்களால் நம்பவே முடியலை. ஒரு நாள் கூட அடுத்த நாளே எந்திரிச்சு அவன் பழையபடி துள்ளி குதிச்சு ஓடினான். அதுபோல் ஆண்டவர் எங்களுக்கு அதிகமான அதிசயங்களை செய்தார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஒன்று உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன வேத வசனத்தின்படி சத்துருவின் போராட்டத்திலிருந்து வெளிவரவும் ஒன்றும் சேதம் வராமல் என் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொண்டார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாங்கள் என்னத்தை திருப்பி செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டு நிற்கிறோம். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக. கேட்ட சாட்சிக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரிடத்திலே மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் நன்றி இருதயத்தோடு உடைய மகிமையும் மகத்துவங்களும் உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய திராட்சை தோட்டத்திலே பணியாற்றுகின்ற அருமையான அருள் திரு ராஜா ரவி ஐயாவுடைய கடந்த நாட்களில் ஏற்பட்ட பெரிய பலவீனத்திலும் ஏற்பட்ட சோர்வுகளிலும் சத்ருவின் தடைகளிலும் தேவனுடைய கிருபையுள்ள கரம் ஆண்டவரை பற்றி கொள்வர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளின்படியாக கர்த்தரை என் வலது பார்சத்தில் நான் வைத்திருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற உம்முடைய வேத வசனங்களின்படியாக ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளிலே உடனிருந்து எடுத்துக்கொண்ட சிகிச்சையிலே மருத்துவர்களுக்கு நல்ல ஞானம் தந்து அந்த சிகிச்சையின் வழியாக உம்முடைய தெய்வீக வல்லமை விளங்கவும் கர்த்தர் நீர் அவர்களை பரிபூர்ண சுகத்தோடு இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய மகிமையின் சாட்சியாக நீர் அவர்களை இன்னும் கருவியாய் அநேக அறியப்படாத மக்கள் மத்தியிலே
உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பாத்திரமாய் வைத்திருக்கின்றீர் என்பதை அறிந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். தொடர்ந்து நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளதான பாதுகாவல், உம்முடைய அடைக்கலம், உம்முடைய கிருபை, காருண்யம், தயவு அவர்களோடு நிறைவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற ஊழியத்தின் முயற்சிகளிலே எல்லா தேவைகளையும் சந்தியும், சுகமும் பலனும் அடைக்கலமும் அவர்களோடு நிறைவாய் இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உம்முடைய வழிநடத்தல் நிறைவாய் தந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய கரங்களுக்குள்ளாய் அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நேற்றைய தினத்திலே இரவிலே ஐயா அவர்கள் தொலைபேசியிலே இந்த சாட்சியை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா என்று சொல்லி விசாரித்து விட்டு நான் கேட்டபொழுது அவர்கள் ஃபீல்டிலே இருக்கிறேன் ஐயா, ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை அதிகமாய் அறியப்படாத மக்கள் மத்தியிலே பயன்படுத்தி வருகின்றார். அதற்காக நாம் ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து அருமையான குடும்பத்தின் மக்களுக்காக, ஐயாவுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 359 ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 359. செய்வோம். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டி அலங்கரித்து எப்போதும் உடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொள்ள செய்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் சாமி. நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். என்னுடைய எல்லா தேவைகளையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாக சந்திக்கிறீர் சாமி. எத்தனையோ குறைவின் மத்தியிலே நாங்கள் அந்த பயணத்திலே நடக்க நிறைவோடு நடந்து கொள்ள நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர் சாமி. ஆமாண்டவரே, எல்லாவற்றுக்குமே ஸ்தோத்திரிக்கிறோம். அதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த அருமையான வேலையில் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு சிறு காணிக்கையை படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கைகள்லாம் ஆண்டவரே நீர் அங்கீகரிப்பீராக.
படைத்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக எங்கள் எல்லாரையும் எடுத்து சாட்சிகளாக நிறுத்துவீராக சாமி. இப்போது உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். உம்முடைய அடியார் வழியாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அருளறைக்கு நாம் ஆயத்தமாவோம். கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்பதாய் ஏற்புடையதாய் இருப்பதாக. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அருளுகின்ற மெய்யான சமாதானம், அடைக்கலம், பலன், மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. கர்த்தர் இந்த மாதத்திலும் நம்மை கிருபையாய் வழிநடத்தி அவருடைய பாதபடியிலே நிற்கும்படியாகவும் அவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாகவும் நமக்கு பலனாக, துருகமாக, கேடகமாக இருக்கிறார். அவருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. சிறப்பாக இந்த ஞாயிறு நமக்கு தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருளாக பெறப்பட்டிருக்கிற தலைப்பு வறுமைக்கு கிறிஸ்தவர்களின் மறுமொழி, கிறிஸ்டியன் ரெஸ்பான்ஸ் டு பாவர்ட்டி என்று சொல்லி நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். வறுமை கிறிஸ்தவத்தில் இருக்கிறதா? ஏனென்றால் கர்த்தரிடத்தில் வந்தால் ஆசீர்வாதம் தான் என்று சொல்லி நாம் இன்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அருளுகின்ற ஆசீர்வாதம் இருக்கின்றது. ஆனாலும் வறுமை என்று சொல்லுகின்ற வேளையிலே அதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்விதமாக இந்த வறுமையை பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வறுமை என்றால் என்ன? வறுமை என்றால் என்ன? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வைத்திருப்போம். ஏழையாக இருக்கின்றவர்கள் வறுமையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி. ஆனால் அதனுடைய பொருள் வறுமை என்று எதன் அடிப்படையிலே பாவர்ட்டி என்பதை டிஃபைன் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவருடைய வாழ்க்கை வாழுவதற்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்வாதாரங்களின் அடிப்படையிலே, அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கின்றதின் அடிப்படையிலே வறுமையானவர்கள், உயர்வானவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆக இந்த வாழ்க்கையின் தரம் என்று சொல்லுகின்ற வேளையில் அவர்களுடைய வாழ்க்கையில் உணவு இருக்கின்றதா, அவர்கள் அணிந்து கொள்வதற்கு உடை இருக்கின்றதா, அவர்களுக்கான இடம் இருக்கின்றதா, இன்னும் சமுதாயத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கல்வி இருக்கின்றதா, இந்த சமுதாயம் கொடுக்கின்ற அனைத்து அந்தஸ்துகளும் இருக்கின்றதா என்று சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். ஆகவே இவைகளிலே குறைவுபட்டவர்களை வறுமை நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வறுமை குறித்து திருமுறை நமக்கு அநேக சவால்களை முன்வைக்கின்றது, அறைகூவலை நமக்கு வைக்கின்றது. வறுமைக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமில்லை என்று நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு, வறியவரோடு அடையாளப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர்களுடைய தேவைகளிலே தன்னை இணைத்து கொள்ளுகின்றார். அவர்களுடைய வாழ்வுக்காக இந்த உலகிலே வந்தார் என்ற சிந்தனைகளை நாம் திருமுறையிலே நாம் காண முடியும். கோஃபி ஆனன் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸுடைய எக்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் அவர்கள் இந்த பாவர்ட்டியை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே, தி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி எனிவேர் இஸ் த த்ரெட் டு ஹியூமன் செக்யூரிட்டி என்று அவர் சொல்லுகின்றார்.
எங்கெல்லாம் வறுமைகள் இருக்கின்றதோ அது மனுக்குலத்தினுடைய ஒரு த்ரெட்டாக இருக்கின்றது. அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சம் தருகின்ற ஒரு இடமாக, ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் படைத்த பொழுது இந்த வறுமை இருந்ததா? எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். இயற்கை யாருக்கும் எந்த விதமான பாகுபாட்டையும் கொடுத்து இவர்கள் குறைவானவர்கள், இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி பார்த்ததில்லை. அப்படி என்றால் படைப்பிலே வறுமை இல்லாத இந்த சூழல் எப்பொழுது இந்த வறுமை உருவானது என்று நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த வறுமை எப்படி வந்தது மனுக்குலத்திற்குள்ளாக? விலங்கினங்களுக்கு இல்லை, கடவுள் படைத்த பிற படைப்புகளுக்கு இவ்விதமான சூழல்கள், பாகுபாடுகள் இல்லை. ஆனால் இந்த மனுக்குலம் மட்டும் ஏன் இந்த பாவர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரையும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் வைத்திருக்கின்றது என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். எப்பொழுது உருவாடுகிறது? மனித செயல்பாடுகளிலே நீதி, இரக்கம், பெருந்தன்மைகள் குறைவுபடுகின்ற சூழலின் மத்தியிலே இந்த வறுமையானது பிறர் மீது திரிக்கப்படுகின்றதா இருக்கின்றது. வறுமை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்குள்ளாக மக்கள் தள்ளப்படுகின்றார்கள் என்பதை குறித்து திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வறுமையின் காரியங்களிலே இந்தியா பட்டினி என்று சொல்லக்கூடிய நாட்டின் தரவரிசை பட்டியலிலே 101வது இடத்தில் இருக்கின்றதாம். இன்னும் அநேகர் நம்முடைய இந்திய தேசத்திலே இலவச ரேஷன் கொடுத்திருந்தாலும் பட்டினி என்று சொல்லக்கூடிய அந்த தரவரிசை பட்டியலிலே இந்தியா 101வது இடத்திலே இருக்கின்றது. இன்னும் வறுமை கோட்டின் கீழாக இருக்கின்ற மக்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வறுமை என்று சொல்லக்கூடிய இந்த பதமானது மனுக்குலத்திற்கு ஒரு சவாலை வைக்கின்றது. இந்த வறுமை என்று சொல்லுகின்ற வேளையில் அது தனி மனித பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. கம்யூனிட்டிஸ் குழுக்களாக, இன குழுக்களாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸையும் இந்த செயல்கள் உருவாக்குகின்றதாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக வறுமை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். எங்கெல்லாம் நீதியும் இரக்கமும் பெருந்தன்மையும் குறைவுபடுகின்றதோ அங்கே மனுக்குலங்கள் தங்களுடைய வாழ்வின் நிலைமைகளிலிருந்து தள்ளப்படுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள் என்ற சிந்தனையோடு நாம் வறுமை குறித்து திருமறை சொல்லுகின்ற செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றேன். பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே கடவுள் வறியவரோடு அடையாளப்படுத்துகின்ற கடவுளாக தன்னை இணைத்துக் கொள்கின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், வாசிக்கலாம். இது அடிக்கடி சொல்லுவோம் நம்ம. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆக ஏழைக்கு இறங்குகின்ற ஒரு செயல் கடவுளை கனம் பண்ணுகின்றதா இருக்கின்றது என்று இங்கே திருமறை சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரம், உபாகமம் 15, 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உன் சகோதரனில் ஒருவன் எளியவன் இருந்தால், எளியவனான உன் சகோதரனுக்கு உன்னுடைய இதயத்தை நீ கடினப்படுத்தாதே, உன் கையை மூடாமலும் உன் கையை தாராளமாக திறந்து கொடு. அவனுக்கு அவசரத்தின் நிமித்தமாய் தேவையானதை இருப்புமானால் கடனாகவும் கொடு என்று இங்கே கடவுள் சொல்லுகின்றதாக இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். உபாகமம் என்று நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகின்றது. பொது மொழிபெயர்ப்பிலே இந்த பகுதியானது இணை சட்டம். சட்டம் என்றால் ஒரு லா. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த சட்டமாக இது காணப்படுகிறது. எளியவர், முதல் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒருவர் அடிமையாய் இருப்பாரே என்று சொன்னால் அவரை விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படும். ஆக விடுவிக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டுமாய் அந்த அடிமை நிலைமையிலே வைக்கப்படுகின்ற செயல்கள் இருப்பதை
கண்டித்து இந்த சட்டமானது இயற்றப்படுகிறது. வறியவனை கண்டு உன் இதயத்தை கடினப்படுத்தாதே, தேவைக்கு ஏற்ப உன் கையை விரிவாய் திறந்து உன் கடனை கொடு என்று அங்கே கடவுள் சொல்லுகின்றதாக நாம் காணுகின்றோம். ஏசாயா 58:6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அங்கே ஏசாயா தீர்க்கன் வழியாக கர்த்தர் எவ்விதமான செயலை விரும்புகின்றார், யாரோடு தன்னை அடையாளப்படுத்துகின்றார் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும், உகந்த உபவாசம், உண்மையான ஆண்டவரை தொழுது கொள்கின்ற செயல் என்பது இவ்விதமாக இருக்கின்றது. துரத்துண்டவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள், பசியாய் இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஏழையினுடைய நீதியை, ஏழைக்கான பெருந்தன்மையை, ஏழைகள் மீதான அக்கறையை கடவுள் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். தன்னை வறியவரோடு இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்று திருமறை சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். இவ்விதமாய் இருக்கிற மக்கள் எங்கே செல்லுவார்கள் என்று சொல்லி அவர் முன்குறிப்பதாக, முன்னேற்பாடாக சில காரியங்களை திருமறையிலே சொல்லுகின்றார். வாசிக்கலாம். லேவியராகமம் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். அறுக்கும்போது தீரமாக அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்திலே இரண்டாவது விளைகின்ற விளைச்சல் அல்லது பின் அறுப்புகளை, அதற்கு பின்பாக வருகின்ற திராட்சை தோட்டத்தின் விளைச்சல்களை நீ அறுக்க வேண்டாம், அதிலே பழங்களையும் பொறுக்க வேண்டாம், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக என்று நான் உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். பாருங்க, இவ்விதமாய் ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்திற்கு வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் வாழ்வின் ஆதாரங்களை இழந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளுடைய முன்னேற்பாடு எவ்விதமாக இருக்கின்றது? அவர் சட்டமாக தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்றார், இவைகளை விட்டு விடுங்கள், கீழே சிந்தி கிடக்கிறதை நீங்கள் எடுக்க வேண்டாம், இந்த ஓரங்களிலே இருக்கின்றதை விட்டு விடுங்கள். ஒரு தோட்டத்திற்குள்ள வந்தா ஓனர் சத்தம் போடுவார். ஆக அந்த ஓரங்களிலே இருக்கின்ற நெற்கதிர்களை, கீழே சிந்தினவைகளை அவர்கள் உண்ணும்படியாக நீங்கள் விட்டு விடுங்கள். உங்கள் திராட்சை தோட்டத்திலே முதல் அறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், பின் விளைகின்ற விளைச்சலினுடைய பலனை வறியவருக்கு கொடுங்கள் என்று கர்த்தர் அவர்கள் மீது உண்டான முன்னேற்பாட்டையும் பராமரிப்பை குறித்ததான அக்கறையையும் நாம் திருமறையிலே காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வறியவர்கள் உடைய வாழ்க்கைக்கு நாம் எவ்விதமாக நம்முடைய மறுமொழியை இந்த நாட்களிலே கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய செயல்பாடு எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கடவுளின் மகனாக இருந்தாலும், விண்ணுலகின் அரசராக இருந்தாலும், ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்திலே வறியவர்கள் மத்தியிலே தன்னை அடையாளப்படுத்தும்படியாக அவர் பிறக்கின்ற ஒரு சூழலை அவர் அனுப்பினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். புதிய ஏற்பாட்டின் பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை போலவே வறியவர்களோடு தன்னை அடையாளப்படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருந்தார் என்று காணுகின்றோம். மத்தேயு 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5 நமக்கு தெரிந்த பகுதிதான். ஆண்டவர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, ஆவியில் எளிமை என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார். ஏழையின் உள்ளம் உங்களிடத்தில் தேவை, ஒரு ஏழை பெற்றிருக்கின்ற சிந்தனைகள் உங்களிடத்தில் தேவை என்று சொல்லி அவர்களுக்குரியது பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அப்படி என்ன ஏழைகள் உள்ளத்தை பெற்றிருக்கின்றார்கள்? நாமும் எல்லாவற்றையும் தான் பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஏன் அவர் சிறப்பாக ஏழைகளை குறித்து அவர் சொல்லுகின்றார்? ஒரு 2 காசு போட்ட விதவையை ஆண்டவர் குறிப்பிடுகின்றார்.
தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்த ஒரு தாயாக அவர் இருந்தார் என்று காணுகின்றோம். எலியா தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் சென்ற வேளையிலே சாரிபாத்து விதவை ஒரு நேர உணவு அவ்வளவுதான், அதோடு அவரும் தன்னுடைய மகனும் மடிந்து விடும்படியாக ஆயத்தப்பட்டிருந்த சூழலிலே அங்கே அவர்கள் கொடுத்தார்கள். அந்த உள்ளம் எதை வெளிப்படுத்துகிறது? அவர்களிடத்தில் பிறரிடத்தில் உண்டான அன்பு, பிறருக்கான பகிர்வு, பிறரிடத்திலே கொள்ளுகின்ற இரக்கம் என்று நாம் காணுகின்றோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார், ஏழையின் உள்ளத்தை போல உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த செயல்களிலே அன்பு, பகிர்வு, இரக்கம் இவைகளிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 25:35 முதல் 40 வரை உள்ள பகுதிகளிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் அவர் சொல்லுகின்றார். ஏழைகளுக்கு உதவுதலை குறித்து அவர் சொல்லுகின்றார். இது பெரிய பகுதி, நீங்கள் வீட்டில் சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு செயலானது கிறிஸ்துவுக்கு உதவுகின்ற செயலாக அவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் ஆலயத்தில் வந்து எனக்கு செலுத்துகின்ற நன்றிகளையும் எல்லாவற்றையும் விட ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு செயலானது எனக்கே நீங்கள் அதை செய்தீர்கள், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். லூக்கா 4:18 வாசிக்கலாம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷம் தரித்திரருக்கு அறிவிக்கப்படுவதும் அபிஷேகம் பண்ணி இருக்கின்றார், இருதயத்திலே பலவீனர்கள் நொறுங்குண்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், விடுதலையாக்கவும். ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். நான் வந்திருப்பது இப்படிப்பட்ட வறிய நிலைமையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வுக்காக, விடுதலைக்காக என்று தன்னை ஏழைகளுடன், வறியவர்களுடன் அடையாளப்படுத்துகின்ற கிறிஸ்துவை நாம் திருமறையிலே காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் நாம் 3 திருமறை பகுதிகள் நாம் படிக்க கேட்டோம். இன்றைய நாளின் தலைப்பையும் நாம் நினைவிற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வறுமை என்பதற்கு கிறிஸ்தவர்களுடைய மறுமொழி என்றால் எவ்விதமாக நாம் வறுமைக்கு நம்முடைய வாழ்வின், கிறிஸ்தவ வாழ்வின் அறைகூவலிலே நாம் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று நாம் சிந்திக்கும்படியாக மீண்டும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே 3 திருமறை பகுதிகள் வாசித்தோம். ஒன்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அதே போன்று யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். நிறைவாக லூக்கா 16ஆம் அதிகாரம் என்று நாம் வாசித்தோம். 19 முதல் 31 வரை உள்ள பகுதிகள். இந்த 3 பகுதிகளும் நமக்கு ஒரு அறைகூவலை முன்வைக்கின்றது. இன்று தியான பகுதியிலே நாம் பெற்றிருக்கிற தலைப்பிற்கு பதிலுரை கொடுப்பதாக இந்த பகுதிகள் அமைந்திருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் வழியாக டூ ஜஸ்டிஸ் அண்ட் ரைட்டியஸ்னஸ் டு த பூவர், வறியோருக்கு நீதி மற்றும் நேர்மையை நீங்கள் செய்யுங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மிடத்தில் காணப்படுகின்ற வறியவர்கள் மத்தியிலே முதலாவதாக நீதியையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மைகளையும் செய்கின்றவர்களாக நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். வறியவர்களுக்கு நாம் எவ்விதமாக இந்த செயலை செய்ய முடியும்? அருமையான தீர்க்கதரிசி ஆமோஸ் சிறிய தீர்க்கர்களுள் மிகவும் முக்கியமான ஒரு தீர்க்கர். அந்த பகுதி மிகுந்த சிறிய பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் வருகின்ற வசனங்கள் அநேக ஆலயங்களிலே முதல் கட்டமாக எழுதப்பட்டிருக்கும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இதை நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இது ஆமோஸ் தீர்க்கனுடைய ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தின அந்த ஒரு வார்த்தை. அவர் யார் என்று கேட்டால், தென்னாடு வடநாடு என்ற இஸ்ரவேல் கோத்திரங்கள் பிரிந்த சூழலிலே தென்னாட்டிலே ஒரு விவசாயியாக இருந்த அவர் வடநாட்டு பகுதிகளில் சென்று ஆட்டு கம்பளங்களை விற்கின்ற ஒரு பணியை செய்தார். அந்த சூழலிலே வடநாட்டு சூழலை பார்த்த அவர்
ஆண்டவருடைய ஆவியானவரால் உந்தப்பட்டவராக கர்த்தர் விரும்புகின்ற செயலை நீங்கள் செய்யுங்கள், நீங்களும் இஸ்ரவேலர் தானே என்று சொல்லி அங்கே தீர்க்கம் உரைக்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். வடநாடான யூதாவானது எவ்விதமாய் காணப்பட்டது? அவர்களிடத்தில் கடவுளின் பயம் இல்லை. அவர்கள் வறியவரை தள்ளினார்கள், நசுக்கினார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7 வசனங்களை நாம் வாசித்தோம். அதிலே 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே கேளுங்கள். ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்று கண்டால் அந்த சூழலை, அவருடைய உணவுக்காக அவர் பரிதாபப்படுகிறார், வாழைமடத்திற்கு கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அந்த சூழலை பயன்படுத்தி அவர்களை நெருக்குகின்ற, அவர்களை நசுக்குகின்ற, அவர்களை ஒடுக்குகின்ற செயல்களை ஆண்டவர் எதிர்க்கின்றவராயிருக்கின்றார். நம்மையும் அறியாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக சூழல்களிலே நாம் இவ்விதமாக செயல்படுகின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். இந்த வடநாட்டு வாழ் பகுதி இஸ்ரவேலர்கள் அவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய தொழுகை முறை முற்றிலுமாய் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தது என்று சொல்லி திருமறையிலே இங்கே சொல்லப்படுகின்றது. அவர்கள் இஸ்ரவேலர்கள் எருசலேம் சென்று சென்ட்ரல் பிளேஸாக எருசலேம் தேவாலயம் அங்கே இருக்கின்றதிலே சென்று அவர்கள் தொழ வேண்டும். ஆனால் இவர்கள் செருக்கின் நிமித்தமாக, அவர்கள் பெற்றிருந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக தான் மற்றும் பேத்தேல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளிலே ஆலயங்களை அமைத்து அங்கே தொழுகைகளை நடத்தினார்கள். அவர்கள் எல்லைக்குள்ளாக என்ன செய்து கொண்டார்கள்? கடவுளை வழிபட்டார்கள். ஐக்கியத்திற்குள்ளாக அவர்கள் வர மறுத்த ஒரு சூழலை இங்கே ஆமோஸ் தீர்க்கன் காணுகின்றார். ஏன் இந்த மக்கள் கடவுளால் தெரிந்து அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தப்பட்டவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து இவர்களும் வழிநடத்தப்பட்டவர்கள் தானே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் தானே, தன்னுடைய மீட்பிலே நிறைய ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற பின்பதாக இவ்விதமாய் மீட்கப்பட்ட தன்னுடைய சகோதரனை இவர்கள் ஒடுக்குகின்றார்களே என்று சொல்லி அவர் அங்கே குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். வறுமைக்கு எதிராக கர்த்தர் உங்களையும் என்னையும் குரல் கொடுக்கும்படியாக அழைக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். அந்த தென்னாட்டு வடநாட்டு பகுதியிலே அங்கே யூதா தேசத்திலே அங்கே சொல்லுகின்றார், அந்த ரிலீஜியஸ் லீடர்கள் அங்கே நுகர்வு கலாச்சாரம் மற்றும் மெட்டீரியலிசம், பொருள் முதல்வாதம், இவைகளின் அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டார்கள். சமய தலைவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் பொருள் செல்வம் மிக்கவர்களும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய நுகர்வு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்திருந்தார்கள். ஏழை எளியோரை அவர்கள் என்ன செய்வதில்லை? மதிக்கவில்லை என்று அவர் கண்டு ஏழைகள் நசுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆமோஸ் 8:6. மறப்பதில்லை என்று ஆறாம் வசனம் வாசிக்கலாம். 8:6. நாங்கள் தவசம் விற்கிறதற்காக ஆமோஸ் 8:6. வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிகளுக்கு வறியோரையும் நாம் வாங்கலாம். இது சரி. அதுக்கு பின்னாடி எங்க வருது அந்த வசனம்? 2 வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் காலணிகளையும் நீங்கள் வாங்குங்கள். நீங்கள் பவர்ல படிக்கிறீங்க, அதனால எளியோர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும்
ஓய்வு நாள் எப்பொழுது முடிவடையும் என்று அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இங்கே அவர் வேதனைப்படுகின்றார். கடவுள் வேதனைப்படுகின்றதாக இங்கே தீர்க்கம் உரைக்கின்றதை நாம் காணுகின்றோம். அந்த நாட்களிலே, ஆமோஸ் சென்ற நாட்களிலே மனிதர்கள் விற்கப்பட்டார்கள் இருந்தது. அந்த காலங்களிலே அடிமைகள் விற்கப்படுகின்ற சூழல் இருந்தது. ஆனால் அவர்களுடைய மதிப்பு ஒரு ஜோடு செருப்புக்காக அவர்கள் விற்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். வெள்ளி காசுக்கு ஏழைகளை வாங்கினார்கள், ஒரு ஜோடி செருப்பை கொடுத்து அடிமைகளை வாங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். அங்கே இஸ்ரவேலர் பெற்றுக்கொண்ட அந்த கடவுளுடைய சட்டமானது இங்கே முற்றிலுமாக நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை இங்கே ஆமோஸ் கண்டிக்கின்றதை நாம் காணுகின்றோம். உபாகமம் 15:7-8 நாம் வாசித்தோம். அங்கே உன் சகோதரனுக்கு உன் கையை தர 7ஆம் ஆண்டிலே அவனை விடுவி என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இங்கே முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்ட நிலைமையிலே வறியோர் மீது கடவுள் கரிசனை கொள்ளுகின்றவராக இங்கே ஆமோஸ் செயல்பட அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். நாம் இங்கிருந்து இன்னொரு இடத்துல போய் கூட யாரையும் மிரட்ட முடியாது, அப்படிதானே? ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அதிகாரம் அங்கே எவ்விதமாக இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிறிய தீர்க்கர், ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி, அவர் வடநாட்டிலே சென்று வேறு தேசத்திற்கு சென்று அங்கே நீங்கள் இவ்விதமாக கர்த்தருக்கு எதிராக நீங்கள் செயல்படுகின்றவராக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அங்கே எச்சரிப்பின் செய்தியை ஆமோஸ் தைரியமாக சொல்லுகின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வறியோருக்கு நீதி மற்றும் நேர்மை செய்ய குரல் கொடுக்கும்படியாக நாம் இந்த நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தேசத்திலும் கடந்த நாட்களிலே மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலைமைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நாட்களிலே பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் இன்னும் பதட்டமான நிலைமைகளிலே செயல்பாடுகள் இருக்கின்றன. காரணம், அங்கே ஒரே இன மக்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் மலைவாழ் பகுதிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே உண்டான பிரிவினைகளிலே ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை நீதி இல்லாமல், நேர்மை இல்லாமல், பெருந்தன்மையான சிந்தனைகள் இல்லாமல் நசுக்குகின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றவர்களாக இருக்கிறோம். நிமித மக்களுக்கு நாம் என்ன செய்ய இருக்கின்றோம்? அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கும்படியாக இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அநேக வறிய மாணவர்கள் தங்களுடைய கல்வி பயனை பெற்றுக்கொள்ள இயலாத நிலைமைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். தங்களை மாய்த்து கொள்ளுகின்ற சூழல்கள், வறுமையினால் என்று நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் திருமறை நமக்கு வைக்கின்ற ஒரு அறைகூவல், டூ ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் டு த புவர். வறுமைக்கு நாம் கொடுக்கின்ற மறுமொழி, வறியோருக்காக நீதி மற்றும் நேர்மை செய்கின்றவர்களாக கடவுள் நம்மை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட யாக்கோபு நிருபத்தின் வழியாய் அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நீங்கள் ஏழைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய மாண்பு அவருடைய சமுதாயத்தில் இல்லை. அவர்கள் உங்களோடு ஐக்கியப்படுகின்ற வேளையிலே நீங்கள் அதை கொடுக்க மறுக்கின்றீர்கள் என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். பி ஜெனரஸ் அண்ட் கம்பேஷன் டு த புவர் என்று இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு அழைப்பை வைக்கின்றதை நாம் காணுகின்றோம். வறியோருக்கு பெருந்தன்மை மற்றும் கருணை காட்டுங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே வறுமைக்கு எதிராக நாம் நீதியையும் நேர்மையும் செய்கின்றவர்களாய், அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெருந்தன்மையும் கருணையும் காட்டுகின்றவர்களாய் காணப்பட கடவுள் நம்மை அழைக்கின்றார். இதை எவ்விதமாய் நாம் செய்ய முடியும்? இன்று ஏன் இது நம்முடைய செயல்பாடுகளில் காணவில்லை? நம்முடைய பெருந்தன்மை, கருணைகள் எல்லாம் மாறிவிடுகின்ற ஒரு சூழலிலே நாம் காணப்படுகின்றோம். அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், ஃபேவரிட்டிசம், பாரபட்சம் பார்க்கின்ற சிந்தனைகள் இன்று உங்களிடத்திலே இருக்கின்றது என்று சொல்லுகின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். இது இன்னும் கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்கின்றது. பாரபட்சமான நிலைமைகள், ஜாதியிலே பாரபட்சம், பொருளாதார சூழல்களிலே பெரியவர் எளியவர் என்கின்ற பாரபட்சம், கல்வி நிலைகளிலே பாரபட்சம் என்று எத்தனையோ பாரபட்சங்களை நாம் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இத்தகைய சூழலிலே வறியவர்கள் மறுக்கப்படுகின்றார்கள் என்பதை இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். உங்களோடு ஆலயத்திலே வருகின்ற வேளையிலே
நீங்கள் தங்களுடைய வாழ்வில் எளியவரை காண்பீர்கள் என்றால் தரையிலே அமர வைக்கின்றீர்கள். பெரியவரை கண்டால் நீங்கள் இருக்கைகளிலே உங்கள் அருகிலே அமரச் சொல்லுகிறீர்கள். ஏன் இந்த பாரபட்சத்தை நீங்கள் காட்டுகின்றீர்கள்? கடவுள் எளியோரோடு அடையாளப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் மிகுந்த அழகாக எவ்விதமாக பெருந்தன்மையும் கருணையும் நாம் செய்ய முடியும் என்பதை குறிப்பிடுகின்றார். வாசிக்கலாம். ஆமோஸ் 2:17. யாக்கோபு தன்னில் தானே செத்ததாக இருக்கும் கிரியைகளோடு விசுவாசத்தோடு இந்த பெருந்தன்மையையும் கருணையையும் நீங்கள் அவர்களிடத்தில் காட்டுங்கள். ஏழையரிடத்திலே வறியோரிடத்திலே நீங்கள் உங்களுடைய பெருந்தன்மையும் கருணையும் கடவுளிடம் பெற்ற விசுவாசத்தோடு நீங்கள் காட்டுங்கள். ஆக்ட் ஆன் ஃபைத் பை ஹெல்பிங் புவர் என்று அவர் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 8:1 நாம் காணுகின்றோம். மக்கதோனியா சபை மக்கள் கொடிய வறுமை, கொடிய தரித்திரம் இவைகளின் மத்தியிலும் அவர்கள் பெருந்தன்மையும் கருணையும் கடவுளுடைய ஊழியத்தில் கொண்டவர்களாக தன்னையும் விட வறுமை உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று உதாரத்துவமாக கொடுத்த ஒரு செயலை நாம் திருமறையிலே காணுகின்றோம். வறுமையில் இருப்போருக்கு, வறியோருக்கு கடவுள் நம்மை பெருந்தன்மையோடும் கருணையோடும் நாம் உதவி செய்யும்படியாக நம்மை இந்த நாட்களிலே எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் முதலாவதாக நீதியோடும் நேர்மையோடும் நம்முடைய செயல்பாடுகளை வறியவர்கள் மத்தியிலே எடுத்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பெருந்தன்மையோடும் கருணையோடும் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு தெரிந்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார்? எக்ஸ்பிரஸ் காட்ஸ் கன்சர்ன் ஃபார் த பூவர். வறியோருக்கு கடவுள் விரும்பும் கரிசனையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கடவுள் விரும்புகின்ற கரிசனை என்ன என்பதை இங்கே இந்த உவமையின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். செல்வந்தன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீடு மாட மாளிகையாய் இருக்கின்றது. அவருடைய வீட்டின் வாசல் அருகிலே, வாசல் முன்பதாக ஒரு ஏழை மனிதன், அதுவும் உடல் முழுவதும் பருக்களோடும் புண்களோடும், அந்த புண்களிலே நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்குகின்ற வேளையிலும் அதை விரட்ட விட முடியாத சூழலிலே தனித்து விடப்பட்டவனாக அவன் அங்கே இருக்கின்ற ஒரு சூழலை நாம் காணுகின்றோம். ஆனால் இருவரும் மரித்த பின்பதாக யாருக்கு பரலோக ராஜ்யமும் யாருக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதலும் அருளப்பட்டது? அந்த ஏழை லாசரு என்று நாம் காணுகின்றோம். காரணம் என்ன? இங்கே இந்த செல்வந்தன் செய்த செயலை நாம் நினைவிற்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அந்த செல்வந்தனுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற வாய்ப்பை பெற்றிருந்தான். மிஞ்சினதை கூட போடலாம். அதோடு அவன் அன்பு செய்வதற்கும் வாய்ப்பு இருந்தது. பாவம் ஒரு இறக்கப்பட்டிருக்கலாம். வெளியில் போயிட்டு வரப்போ இந்த மனுஷன் இங்கேயே கிடக்க, ஒரு சரி இதே ஒன்று சாப்பிடட்டும்னு செஞ்சிருந்திருக்கலாம். அதையும் அவன் செய்யவில்லை. அவன் மீது கருணை என்கின்ற ஒரு நினைவை அவன் மீது கொள்ளவில்லை. அவன் யாரோ எவனோ எப்படியோ போகிறான், நமக்கு என்ன என்று இருக்கின்ற ஒரு சூழலை அவன் பெற்றிருந்தான். நன்மை செய்ய திராணி இருந்தும் அவன் செய்யவில்லை என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அவனுக்கு உதவ வாய்ப்பு இருந்த சூழலிலும் அவன் உதவுகின்ற எண்ணம் அவனிடத்தில் காணவில்லை. ஆக அவன் செய்த செயல், அங்கே வறியவருக்கென்று ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே அவன் செய்த செயலானது தேவனுடைய ராஜ்யத்திலே நியாய தீர்ப்பாக அமைகின்றது. கடவுள் விரும்புகின்ற காரியத்தை அங்கே சொல்லுகின்றார். நீயோ நன்றாக இருந்தாய், கஷ்டப்பட்ட இந்த வறியவருக்கு நீ ஒன்றும் செய்யவில்லையே என்று அங்கே சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவன் கெஞ்சுகின்றான், இப்பொழுது யாரையாவது அனுப்பும், மரித்தவர்கள் யாரையாவது அனுப்பும். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, அவர்களுக்கு எல்லாரும் இருந்தாங்க. இந்த காலத்திலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க, ஆலயங்கள் இருக்குது, நற்செய்தி கூட்டங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் அறிவிச்சுட்டு தான் இருக்கும். ஆனாலும் என்ன இல்லை, நீங்கள் எவரியரிடத்திலே காட்டுகின்ற கரிசனை, கடவுள் விரும்புகின்ற கரிசனையின் செயல்பாடுகள் உங்களிடத்தில் காணப்படுகின்ற வேளையிலே
நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். இது ஒரு பெரிய எச்சரிப்பை நமக்கு கொடுக்கின்றது. இப்படிப்பட்ட மனிதன் நம்ம வீட்டு முன்னாடி நின்று படுத்து கிடந்தானே என்ன செஞ்சுருவோம்? வேலை அம்மா சொன்னாங்க கரெக்டாக, விரட்டி விடுறதான் வேலை. என்ன வேலை? விரட்டி விடுறதான் வேலை. ஆனால் இந்த செல்வந்தன் அவன் தங்குவதற்காவது இடம் கொடுத்தான். அவனுக்கே அந்த நிலைமை என்றால், தன்னுடைய வீட்டின் முன்பதாக அவன் படுத்துக்கொள்ளட்டும், அவன் சாப்பிட போற வரவங்கள்ட்ட வாங்கி கொள்ளட்டும் என்று இடம் கொடுத்த அந்த செல்வந்தனுக்கு என்ன இல்லை? பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. அப்படி என்றால் வறியவர் மீது நாம் எவ்வித கரிசனை கொள்ள வேண்டும் என்கின்ற கடவுளாக நம்மளுக்கு ஒரு அழைப்பை வைக்கின்றார் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்று அநேக தங்களுடைய சூழல்கள் நிமித்தமாக இந்த வயநாடு பகுதியிலே அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். எத்தனையோ வீடுகள் அடித்து செல்லப்பட்டது, எவ்வளவோ ஆசையாசையாய் கட்டின இல்லங்கள் பேரிடரினால் அடித்து செல்லப்பட்ட சூழலை நாம் காணுகின்றோம். எத்தனையோ அன்புக்குரியவர்கள் வந்த கோவிட்-19 மரித்து போன சூழலை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழல்களினால் வறியவராக்கப்பட்ட மக்கள் அநேகர் இருக்கிறதை நாம் கண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளின் விரும்பும் கரிசனையை வறியவர்களிடத்திலே எடுத்து செல்கின்ற திருப்பணியை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆக வறியவருக்கு நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கொடுக்கின்ற மறுமொழி, கடவுள் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கின்ற செயல்கள், நீதியோடும் நேர்மையோடும் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் உதவும்படியாக, பெருந்தன்மையோடும் கருணையோடும் அவர்களிடத்திலே செயல்படும்படியாக, நிறைவாக கடவுள் விரும்புகின்ற கரிசனையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆமோஸ் அதைத்தான் சொல்லுகின்றார். அது பின்பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே கடவுளுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சம் உண்டாகும் என்று அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த 8ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இதோ நாட்கள் வரும், அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சம் உண்டாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையில் உள்ளோருக்கு நாம் எவ்வித கைமாறு செய்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் நாம் நம்முடைய திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்ற அருட்பணி ஊழியங்களுக்கென்று அநேகர் காணிக்கைகளை கொடுத்தோம். 10,000 ரூபாய் கொடுத்து அதனுடைய புரவலர் திட்டத்திலே சேர்ந்திருந்தார்கள். இன்று அருமையான ஒரு வீடியோ கிளிப் அந்த ஒரு 2 நிமிஷம் அதை பாருங்கள். அதில் பணிபுரிகின்ற ஒரு அருட்பணியாளர் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகின்ற செய்தியை நாம் காண்கிறோம். அதுக்கு பின்னாடியா இன்னும் பின்னாடி வருங்க, இல்லை பின்னாடி வரும், போக முன்னாடி போயிருங்க. அவர் சாட்சி சொல்லுவார். ஒரு 2 பேரோட நிப்பார். அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. தெரிவு செய்து அனுதினமும் 3 நேரம் அவர்களுக்கு உணவளித்து அவர்களை பராமரித்து வருகிறார். அந்த திருப்பணியிலே அவரால் பராமரிக்கப்பட்ட ஒரு சிலர் இப்பொழுது கூட இங்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ரொம்ப முடியாதவங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு மனநிலை மிகவும் சரியில்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படிப்பட்டவர்களையும் உதவி செய்ய இயலாதவர்களையும் கூட இந்த குடும்பமாக சேர்ந்து அந்த சேவை செய்கிறாங்க. அதை பற்றி ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பெயர் கொஞ்சம் தள்ளி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த அருமையான எங்களுடைய பேராயரையா, முதுமை பணியாளர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் மத்தியிலே இந்த சிறிய காட்சியாக செய்து காட்ட தேவன் தந்த கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய பெயர் எஸ். ரூபராஜ். பனையடிப்பட்டி குருசேகரத்திலே சிப்பிப்பாறை கிராமத்தை மையமாக வைத்து
தினந்தோறும் ஆதரவு இல்லாத ரோட்டோரங்களில் வாழுகிற, ஒரு நேரத்திற்கு கூட வழி இல்லாமல் தங்கள் குடும்பம், சொந்தம், பந்தம், உறவுகள் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை தினம்தோறும் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஒரு நிம்மதியாக இந்த காட்சியை செய்து காட்டுகிறேன். அப்படின்னா எங்களுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாய் பெரியவர்களுக்கு, இங்கே வந்திருக்கிறவர்களைப் போல பெரியவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு சில சகோதரர்களை நியமித்து விட்டபடியினால்தான் இங்கு வர தேவன் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த திருப்பணியினுடைய மேலான நோக்கம், இந்த பாச்ச நீங்க நல்ல சமாரியன் சம்பவத்தை போலவே அநேக மக்கள், பெரியவர்கள் அப்படியே பாஸ்போர்ட் நிறுத்துங்க. இந்த அவருடைய வலதுபுறத்தில் இருக்கின்ற அந்த அன்பு ஐயா அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர். ஒரு சிறு பிள்ளையின் மனது தான் அவருக்கு இருக்கிறது. அவர் கொஞ்சம் தள்ளி இந்த வீடியோவில் பாருங்க. அவர் படுங்கன்னா படுத்துறாரு, எந்திரிங்கன்னா எந்திரிக்கிறார், உட்காருங்கன்னா உட்கார்றாரு. அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அவருக்கு சாப்பிட வழி இல்லை. அவரை இந்த அளவிற்கு கொண்டு வருவதற்கு அவர் கடின பாடுகள் மத்தியிலே அவர்கள் அணுக முடியாதாம். பக்கத்தில் போனால் அடிப்பாராம், எதை கடத்தாலும் தூக்கி கல்லை விட்டு எரிய இவ்விதமாக இருந்த ஒரு மனிதரை அவர்கள் பராமரித்து வருகிறார்கள். இது போன்று 40 நபர்களுக்கு அவர்கள் அனுதினமும் உணவளித்து அவர்கள் இடங்களில் சென்று அந்த உணவளித்து வருகின்றதை அவர் குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த அக்கறையும் கரிசனையையும் அவர்கள் வாழ்க்கையில் நாம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு செயலையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். வயநாடு பகுதியிலே இயற்கை பேரிடர் ஏற்பட்ட சூழலிலும் அந்த கரிசனையை விலங்குகள் செய்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். கடந்த முறையே நான் உங்களோடு பேசினேன். ஒரு யானை ஒரு குடும்பத்தை பாதுகாத்தது என்று சொன்னார்கள். தன்னை வளர்த்த அந்த ஒரு உரிமையாளரை ஒரு நாய் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அவர்கள் வீடு இருந்த இடத்தை கண்டு நின்று அவரை கண்டுபிடித்து இதுதான் அவர்கள் இருந்த இடம், இப்படி இருக்கு என்று அவர்கள் அறிந்து கொள்கின்ற ஒரு சூழலை அங்கே அந்த நாம் அநேகர் நீங்கள் பார்த்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இவ்விதமான வறியோரோடு நாம் நீதியோடும் நேர்மையோடும் நடக்கும்படியாக, அவர்கள் மீது பெருந்தன்மையோடும் இரக்கத்தோடும் நம்முடைய செயல்களை செய்யும்படியாக கடவுள் விரும்புகின்ற கரிசனையை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு செயலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் எவ்வித பணியாளாய் ஆண்டவரிடத்திலே காணப்படுகின்றோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்விதமான ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாட்களிலே ரோபோட்ஸ் வந்துடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக ரோபோட்ஸ் வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் உடைய பணியிலே நாம் அடிமையாகவும் இருக்க வேண்டும், வேலையாளாகவும் இருக்க வேண்டும், இந்த ரோபோட் மாதிரியும் இருக்க வேண்டும். 3 செயலையும் நாம் செய்ய வேண்டும். அடிமை என்றால் ஆண்டவருக்கு, அவருடைய அன்புக்கு நாம் அடிமையாகும்படியாக நம்முடைய செயல்கள், நம்மை ஆண்டவரை நேசிக்கின்ற செயல்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதே போன்று அவரிடத்தில் பெற்ற அன்பை பிறருக்கு எடுத்து செல்லுகின்ற வேலையாளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அப்புறம் எதுக்கு ரோபோ என்று கேட்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆக அந்த செயல்களை ரோபோ எப்படி அதனுடைய ஃபீட்பேக்கில் ஃபீடிங்கில் கொடுத்துட்டோமோ அது பிரகாரம் தான் அது தன்னுடைய பணியை செய்யும். அவ்விதமாக கர்த்தர் நம்மை இந்த நாளிலே இந்த 3 நிலைகளில் அவர் கொடுக்கின்றார். இந்த ரோபோட் என்றாலும் என்ன பொருள் என்று தெரியுமா? இதன் பெயர் வைத்தவர் காரல் காபேக் என்று சொல்லக்கூடிய சிப் நாட்டு ஒரு நாடக இயக்குனர். அவர்தான் முதலாக தன்னுடைய நாடகத்திலே இந்த ரோபோட் என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த ரோபோட் என்று சொல்வதற்கு பொருள் அடிமை என்றுதான் அர்த்தமாம். ரோபோட் என்று சொன்னால் அதனுடைய பொருள் அடிமை என்று அங்கே சொல்லப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வறுமைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கொடுக்கின்ற மறுமொழி திருமறை நமக்கு கடவுள் வறியவர்களோடு அடையாளப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். வறியவரோடு தன்னுடைய வாழ்வை இணைத்து கொண்ட கிறிஸ்துவை நாம் காணுகின்றோம். இந்த இருவருடைய திருப்பணிகளை நாம், அவருடைய விருப்பத்தை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் இந்த நாட்களிலே செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் தந்த இந்த நல்ல வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கின்றார் என்று நாம் நினைப்போம் என்றால் நம்மை வறியவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வோம். வறியவர்கள் செய்கின்ற செயலானது கர்த்தரை கனப்படுத்துகின்றதாக இருக்கிறது என்ற அவருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த நாட்களிலும்
நம்மையும் ஒரு கருவியாய் இவ்விதமாய் தேவையில் உள்ள மக்கள் மத்தியிலே பயன்படுத்த அவருடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்யும்படியாய் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் வறுமைக்கு கிறிஸ்தவர்களின் மறுமொழி என்ன என்ற ஒரு சிந்தனையிலே நீர் வறியவர்களோடு அடையாளப்படுகின்ற கடவுளாக இருக்கின்றீர். வறியவர்கள் துயரங்களிலும் துன்பங்களிலும் நீர் உங்களை இணைத்துக் கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். உம்முடைய சொந்த குமாரனை விதமான மக்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக இந்த உலகிலே நீர் அனுப்பி வைத்தீர் என்று நாங்கள் அறிந்து நன்றி சொல்கிறோம் சாமி. இந்த வேளையிலுமே நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற இந்த அறைக்கூவலிலே நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் அவர்களுக்கு எங்களை அவருடைய தேவைகளில் அடையாளப்படுத்தவும், அவர்கள் நசுக்கப்படுகின்ற வேளையிலே உரிமை குரல் கொடுக்க எங்களையும் நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாக பெருந்தன்மையோடும் கரிசனையோடும் எங்களால் இயன்ற உதவிகளை எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் செய்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்கின்ற சாட்சியையும் அவருடைய வாழ்வின் விடுதலையும் கொடுக்க கருவியாய் நீர் பயன்படுத்த நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய விருப்பத்தை எங்கள் வாழ்வில் நிறைவேற்றும் என்று நீர் ஜெபித்தீர். என் சித்தமல்ல உம் சித்தம் என்று நீர் அந்த தோட்டத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தீர். அவ்விதமாக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பணியாட்களாக, வேலையாட்களாக, அடிமைகளாக நாங்கள் எங்களை இந்த வேளையிலே ஒப்படைக்கின்றோம். வறியவருக்கென்று நாங்கள் எங்களால் இயன்ற திருப்பணிகளை செய்யும்படியாக இன்னுமாய் நீர் எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். இந்த திருச்சபையை ஆசீர்வதியும், திரு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய விருப்பத்தின் நன்மைகளினால் நிறைத்து அவர்களையும் இந்த பணிகளுக்கு கருவியாய் பயன்படுத்தும். எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போதும் நம் யாவரும் எழுந்தென்று கீர்த்தனையிலே 17வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற துவக்கம் கொண்ட 17ஆம் கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு நான் அர்ப்பணம் செய்வோம். நன்றி காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yeah.
ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, உடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் அதற்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே ஒரு சிறு காணிக்கையும் உடைய திருநாமத்தின் மேன்மைக்காக வளர்ச்சி பணிகளுக்காக படைத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த காணிக்கை எல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. காணிக்கையோடு சேர்த்து ஆண்டவர் எங்களையும் படைக்கிறோம், சாட்சிகளாக எடுத்து உபயோகப்படுத்தும். இயேசு ரட்சகன் இனிய பெயரிலே கேட்கிறோம் பிதாவே. தொடர்ந்து 42வது பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்தின் நிறைவிலும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவர்களின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய எல்லா தென்னிந்திய திருச்சபை வடஇந்திய திருச்சபை பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாக அருப்பெருந்திரு அறிவர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரனும் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வைப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபனில் இருப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மனிதருக்காகவும் உமது சன்னதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுள் பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுகரிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. நிறைப்பாடலாக பாமாலை எண் 261 எல்லோருக்குமா உன்னதர் கத்தாதி கத்தரே என்ற பாடலை நாம் யாவரும் எழுதுகிறேன் என்று பாடுவோம். பாமாலை எண் 261. கத்தாதி கத்தரே கத்தாதி கத்தரே மேனவே ஆனிக்க தீவாக வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீ பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே விண்ணில் இறங்கி மறித்தே நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. பிசாசு
நாளிலும் நாங்கள் நன்றி தெரிவித்தோடு அவர்களுக்கு நீர் கடவுளாக இருக்கின்றீர். அவர்களுக்கு உதவுகின்ற செயல் உமக்கு உதவுகின்றதாய் நீர் காண்கின்றீர் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளவும், அவ்விதமாக அவர்களுக்கு பணி செய்யவும், அந்த பணியானது உம்முடைய பணி என்று நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதையும் அறிந்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். வாய்ப்புகளும் எங்கெல்லாம் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய முடியுமோ அவ்விதமாக உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துகின்ற சாட்சிகளாய் நாங்கள் காணப்பட தொடர்ந்து ஆவியானவரை எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்டவர்களுக்கும் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் சொந்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.